சரி, சின்ன பிள்ளையாட்டம் விளையாடி ஜெயிச்சிட்டீங்க என நாக்கை துருத்தி அவனிடம் பழுப்பு காட்ட, இப்போதாவது சாப்பிடலாமா? லஞ்சு சாப்பிடல, பசிக்குதே என்றான். ஓ என்றவளின் முகம் இறுகி போனது. அதற்காக தான் வந்ததுமே சாப்பிட அழைத்தானா? மனம் தாங்கவில்லை அவளுக்கு. சாரி, நான் வேணும்னே தான் லேட்டா வந்தேன். எப்பவும் லேட் ஆகாது, அப்பப்போ இப்படி லேட் ஆகும். அதை உங்களுக்கு புரிய வைக்க நினைச்சேன் என்றாள். உன்னை அறிவேன் பெண்ணே என்பதைப் போல் அவன் பார்க்க, உங்களுக்கு கோபம் வரும்னு நினைச்சேன். ஆனால் அதை சாமர்த்தியமா மறைச்சிட்டீங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை நாள் இப்படியே உங்களால் இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. வாங்க சாப்பிட போகலாம் என நடக்க ஆரம்பித்தாள். இவள் புத்திசாலி. அவன் மன உணர்வுகளை கண்டுபிடித்து விட்டாள். அவனுக்கு கோபம் வந்தது உண்மையே. அவளிடம் காட்டிவிட்டால் அவள் எங்கே அவனை மறுத்து விடுவாளோ என்ற பயத்தில் அதை மறைத்ததும் உண்மையே. ஆனால் அவள் அறியாத ஒன்றும் இருக்கிறதே. இப்பொழுது அவளது விளக்கத்தின் அந்த கோபம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டதே. எட்டு வைத்து சென்றவளின் கரத்தினை எட்டி பிடித்தவன், அப்போ டெய்லி எனக்கு கோபம் வர மாதிரி நடந்துக்க போறேன்னு சொல்ற என்றான் புன்சிரிப்புடன். அப்படி இல்லை, நிதர்ச்சத்தை உங்களுக்கு புரிய வைக்க நினைச்சேன் என தீவிர முகபாவனையுடன் கீதாஞ்சலி சொல்ல, கோபம் வந்தது ஒரு தடவை இல்லை, பல தடவை. சின்ன பிள்ளை மாதிரி விளையாட கூப்பிடுறியேன்னு, அதுவும் நான் பசியோடு இருக்கிறப்போ. ஆனால் கடைசியில் நீ சொன்ன விளக்கத்தில் கோபம் போயிடுச்சு என்றான். அவ்வளவுதானா என்பதைப் போல அவனை பார்க்க, போகலாமா என்றான். என மௌனமாக அவளது கையை அவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். அவளுடன் செலவழித்த நேரம் அல்லவா அவனது கோபத்தை துடைத்தெரித்திருக்க வேண்டும். அவள் விளங்கும் வரையில் கோபம் ஒட்டி கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அவளால் விளக்க முடியாத சூழல் என்று ஒன்று வந்தால் அவன் கோபம் அப்படியே இருக்குமா? புரிதல் அல்லவா வாழ்க்கை, இல்லையேல் பிரிதல் நேருமே. இவற்றை எல்லாம் ஆதித்யா உணர்வானா? இல்லை இப்படியே இருப்பானா? அதை அவன் ஏன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது என அவள் புத்திக்கு சற்று எட்டவில்லை. அப்படி அவன் உணர்ந்து கொண்டால் அவள் வாழ்வில் அவனை சங்கமிக்க தயாராக இருக்கிறாளா என்றும் யோசிக்கவில்லை. என்ன யோசனை பலமா இருக்கு என ஆதித்யா அவளது சிந்தனையை கலைக்க, ஒண்ணுமில்ல என முகத்தை சீராக்கி கொண்டாள். உணவகத்தில் அவனுக்கு வேண்டிய உணவினை சொல்லிவிட்டு அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இது போன்ற உணவகத்துக்கு அவள் இதுவரையில் வந்ததில்லை. நண்பர்களுடன் சென்றாலும் அவர்கள் வசதிக்கு ஏற்ப செல்வதுண்டு. இங்கே மெனு கார்டில் உள்ள அனைத்து உணவு வகைகளும் அவளுக்கு புரியாததை போல் இருந்தது. என்னதான் சமையலில் அன்னைக்கு உதவியாக சமையல் பழகி கொண்டாலும் இவை அச்சத்தை வரவழைத்தது. அதைவிட அதன் விலை பயத்தை உண்டாக்கியது. கீது, உனக்கு பசிக்கலையா? நானே உனக்கு ஆர்டர் பண்ணட்டுமா என ஆதித்யா கேட்டதும் சுய உணர்வுக்கு வந்தவள், பணியாளர் அவளின் பதிலுக்கு காத்திருக்கிறார் என புரிந்தது. இருப்பதிலேயே விலை குறைவான ஐட்டம் ஆர்டர் செய்தவளுக்கு அங்கே அமைதியாக உட்கார முடியவில்லை. கீது, ரிலாக்ஸ். விலையை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டியா? நான் இங்கே அடிக்கடி வருவேன். இதெல்லாம் எனக்கு நத்திங் என்ற அவனது சமாதானத்தில் அவளுக்கு பிடிக்காத அந்த பணக்காரத்தனம் மட்டுமே வழிந்தோடியது. அதை நினைத்த மறுகணமே இனம் புரியாத உணர்வு ஒன்று இதயத்தை தாக்கி நாவில் கசந்து வலியே செய்தது. கொண்டு வந்து வைத்த உணவு உள்ளே செல்லாமல் விக்கியது. அதே சமயத்தில் கீது என அவன் கோட் பையில் இருந்து ஒரு பெட்டியை எடுத்து அவள் முன் நீட்டினான் ஆதித்யா. அதை வாங்காமல் அவனை பார்க்க, கீது, எந்நேரமும் என ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க என்றான். முகத்தை அழுந்த தேய்த்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள்,
நமக்கு ஒத்து வராதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த 5 நாள் உங்களோட வெளியே வரேன். பேச சம்மதிச்சேன் என்றாள். எடுத்ததுமே ஏன் அப்படி நினைக்கணும்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் கீது என்றவன் அவனே கையில் இருந்த பெட்டியிலிருந்து பெண்டன்ட் ஒன்றை கையில் எடுத்து அவளிடம் நீட்டினான். அந்த பெண்டன்ட்டை போட்டு கொண்டால் மூச்சை வெளியேற்றும் போது உள்ளிழுக்கும் போதும் அதற்கேற்ப மெல்லிய இசை ஒலிக்கும். அதை அவளிடம் விளக்க அவளுக்குமே அதை பார்த்ததும் ஆச்சரியம். ஆனாலும் வாங்கி அணியவெல்லாம் இல்லை. இசையை ரசிக்கும் பெண்ணுக்கு நான் ரசிக்கும் பெண்ணுக்கு உன்னை பார்க்க போகிறேன். ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் என ஆகாஷ் கிட்ட சொன்னதும் உடனே அமெரிக்காவிலிருந்து வரவழைச்சிட்டான் என்றான் ஆதித்யா தொடர்ந்து. அவன் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தைகளுக்கு தோன்றிய மயக்கம் பின்வந்த வார்த்தைகளை கேட்டதும் சட்டென விடைபெற, அப்போ இதை நீங்க வாங்கல என கேட்டாள். நான் தான் பணம் கொடுத்தேன் என்றான். அவள் அகராதியில் ஒரு பொருளை வாங்குவதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆதித்யாவின் அகராதியில் பணம் கொடுத்தால் வாங்கிவிட்டதாக அர்த்தம். அதை சொல்லல. இதை வாங்க நீங்க பெருசா மெனக்கடல. அதில் உங்க உணர்வுகள் எங்கே? இதை எனக்கு ஒரு பொருளா கொடுக்குறீங்க. உங்க அன்பையோ நேசத்தையோ இல்லை என்றாள். கீது, உன்னை மீட் பண்ணுறதுக்கே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இதில் இது மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் நாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது என எதையும் அறியாமல் ஆதித்யா சொல்ல, டேபிளுக்கு தாடைக்கும் இடது கையை பாலம் அமைத்து அவனையே வெறித்தாள். அப்போ என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லை என கீதாஞ்சலி கேட்க, நான் அதை மீன் பண்ணலை. சும்மா தொட்டத்துக்கெல்லாம் தர்க்கம் பண்ணாத கீது. யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறதா இப்படி தான் வாங்குவேன். வாங்கி கொடுக்கறதே பெருசு. இதில் நீ அலைஞ்சு வாங்குனியா என கேள்வி கேட்டா என்ன அர்த்தம் என்றான். அவனுக்கு இந்த சோர்வு பசியும் அவன் கோபத்தையும் மொத்த விலக்கி குத்தகைக்கு எடுக்க வார்த்தைகள் தடித்தன. வாங்கி தர கிஃப்டை விட வாங்க எடுத்துக்கிற சிரத்துல நேசம் வெளிப்படும். அது உங்களுக்கு புரியாது. எனக்கு அது மாதிரி ஒருத்தரை தான் என் வாழ்க்கை துணையாக வரணும்னு எதிர்பார்க்கிறேன் என்றாள். சும்மா அதையே சொல்லி எரிச்சல் படுத்தாத. இது மாதிரி கனவு எல்லாம் கதைகள்ல வேணா நிறைவேறும். நிஜ வாழ்க்கையில இல்லை. லட்சியத்தை நோக்கி ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும் என ஆதித்யா மீண்டும் எரிச்சலுடன் சொல்ல அமைதியாக அவனை வெறித்து பார்த்தாள். அப்போ இதை வாங்கிக்க மாட்ட என ஆதித்யா கேட்க, இதை எப்படி நான் வாங்கிக்க முடியும் என மேற்கொண்டு அவள் பேசும் முன்னால் அவனுக்கு அளவே இல்லாமல் கோபம் வந்து விட்டது. போற வழியில குப்பையில வீசிட்டு போறேன். உனக்கு கொடுக்கறதும் ஒன்று, அதுவும் ஒன்று என அவன் பெட்டியை டப்பென்று மூடி மீண்டும் கோட்பையில் வைத்து கொண்டான். வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்னு நான் முடிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்க. இட்ஸ் ஓகே. ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு சொன்ன மாதிரி இப்போ இந்த நிமிஷம் என் கன்னம் தொட்டு உங்களுக்கு என்ன கிஸ் பண்ண தோணுதா என கேட்டாள் கீதாஞ்சலி. தெரித்து விழுந்த கேள்வியில் சின்ன பின்னமானான் ஆதித்யா. உண்மையில் அவனுக்கு அப்படி எந்த உணர்வும் உள்ளுக்குள் வெடிக்கவில்லை. கடந்து சென்ற இந்த 3 நாட்களில் அவளை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டு இருந்தது. அவளை சம்மதிக்க வைத்துவிட்டால் அப்புறம் மெதுவாக அவளை அவனுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் என நினைத்திருந்தான். அதற்காக முடிந்த வரையில் இப்பொழுது அவளை கோபம் கொள்ள வைக்க வேண்டாம் என நினைத்து செயல்பட்டான். அவ்வளவே. அதற்காக மட்டுமே மெனக்கெட்டான். ஆனால் தொட்டத்துக்கு எல்லாம் வாதம் செய்பவளை என்ன செய்வது? இருவருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இதனால் தினமும் உரசல்கள் கண்டிப்பாக வரும். அவனுக்கும் அது புரிந்தது. ஆனாலும்
அவளை விட்டுவிட மனம் விரும்பவில்லை. கூடவே அவள் வாயிலிருந்து வந்த கேள்விகள் அத்தனை எளிதில் விட மனமில்லை. அப்போதைக்கு அவளை முத்தமிடும் எண்ணம் இல்லை என்றாலும் அதை அவளிடம் வெளியிட விரும்பவில்லை. அவன் வாய் திறந்து பதிலளிக்கும் முன்னரே அவன் சிந்தனை வயப்பட்டதில் கீதாஞ்சலிக்கு விடை தெரிந்து விட்டது. அவன் மனம் புரிந்துவிட்டது. உனக்கு ஓகேனா நான் ரெடி. கிஸ் வேணும்னா நேரடியாக கேளு. இப்படி மறைமுகமா ஹிண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது என கேலியாக ஆதித்யா சொல்ல, இவ்வளவு யோசிச்சு பதில் சொல்லும் போதே உங்க மனநிலை தெளிவா புரியுது. எதுவும் சப்பக்கட்டு கட்டாதீங்க. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. நமக்கு சரிப்பட்டு வருமானு போய் யோசிங்க. நாளைக்கு உதவும் என பணத்தை வேணும்னா சேமிக்கலாம். ஆனா நாளைக்கு வாழ்ந்து கொள்ளலாம் என நாட்களை சேமிக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையில் நான் பின்பற்றும் பாடம். அது எப்பவும் மாறாது. விருப்பு வெறுப்புகளை வேணா மாத்திக்கலாம். ஆனா இந்த கொள்கையை மட்டும் ஒருபோதும் என்னால் மாத்திக்க முடியாது. நாளைக்கு என்னால வர முடியாது. முக்கிய வேலை இருக்கு. நிதானமா யோசிங்க. நாளைக்கு மறுநாள் சந்திக்கலாம். அப்போ பதில் சொல்லுங்க என்றவள் அவன் இருக்க சொல்லியும் கேட்காமல் கிளம்பிவிட்டாள். கீதாஞ்சலியின் மனம் இதுவரையில் கண்டிராத வகையில் வலியை அனுபவித்தது. மிகவும் எளிதாக அவனிடம் யோசி என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டாள். அவன் யோசித்து ஒத்து வராது என சொல்லிவிட்டால் அவள் இனி நிம்மதியை தொலைத்து அல்லவா வாழ வேண்டும். என்னதான் அவளுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் அவனுடன் ஒத்துப்போகவில்லை என்றாலும் அவனுடன் செலவழித்த தருணங்களை மிகவும் ரசித்தாள். ரசித்து இன்புற்றாள். இன்னும் வேண்டும் என ஏங்க ஆரம்பித்தாள். ஆம், அவனை பிடித்திருந்தது. வெகு நாட்களுக்கு முன்னே பளிங்கு இதயத்தில் கல்லெறிந்து விட்டான். காரணமே இல்லாமல் அதை வசியம் செய்து விட்டான். அதில் வசிக்கவும் ஆரம்பித்து விட்டான். முதலில் இவனுடன் நேரம் செலவழிக்க ஒத்துக்கொண்டிருக்க கூடாது. அவனை வெட்டி விடுகிறேன் பேர்வழி என அவன் வெட்டி வைத்த பள்ளத்தில், அதுவும் காதல் பள்ளத்தாக்கில் விழுந்து விட்டாள். இதை கேட்டால் பெற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? முதலில் அவர்களுக்கு தெரியாமல் இப்படி காதலில் விழுவது சரியா என நினைத்த அடுத்த நொடி, யாரேனும் பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு காதலில் விழுவார்களா மரமண்டை என குட்டிக்கொண்டாள். அவள் பெற்றோர்கள் தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை இப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. தந்தையிடம் சொல்லிவிடலாமா என நேரத்தை பார்த்தாள். நள்ளிரவு தாண்டி இருந்தது. இந்நேரம் அழைத்தால் பயந்து விடுவார். காலையில் பார்த்து கொள்ளலாம். ஆதித்யா அவளுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தன்னால் வாழ முடியும் என மனதில் உருப்போட்டவாறே கண்கள் பனிக்க அன்றிரவு உறங்கி போனாள் கீதாஞ்சலி. மறுநாள் அவளுக்கு நிறைய வேலை இருந்தது. அன்று மாலையில் திருமண வீட்டில் அவள் பாடும் குழுவில் கச்சேரி. இடம் பெரிய இடம். திருமணத்தில் பாடினால் அவள் குழுவுக்கு மேலும் புகழ் கிடைக்கும். அதனால் காலையிலேயே பயிற்சிக்கு அனைவரையும் வர சொல்லி இருந்தார்கள். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் பாட ஆரம்பித்தவுடன் அவள் மனம் லேசாகிவிடும். அதனால் உற்சாகத்துடனே கிளம்பி பயிற்சிக்கு அதே மனநிலையுடன் அத்திருமண வீட்டிற்கும் சென்றாள். இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் சுடிதார் அல்லது நீளமான பாவாடை மற்றும் மேல் சட்டை தான் அணிவாள். சேலை கட்டிக்கொண்டால் பாடும் பொழுது கூட இடுப்பு தெரிகிறதா என அதிலே கவனம் இருக்கும். அவளுக்கு இன்னொரு பெண் மட்டுமே அவள் குழுவில் பெண்கள். மற்றவர்கள் எல்லாம் ஆண்கள். அந்த மற்றொரு பெண் நேரடியாக இங்கே வந்து விடுவதாக கூற கீதாஞ்சலி அவள் குழு நண்பர்களுடன் திருமண விழா நடக்கும் பெரிய நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றாள். கீதாஞ்சலி அங்கே சென்றபோது இன்னும் ரிசப்ஷன் ஆரம்பித்திருக்கவில்லை. அவள் கீழே இறங்கியதும் முதலாக அவள் கண்களில் பட்டது ஹரிணி, கௌரவின் சித்தி பெண். ஹரிணியின் உடை அலங்காரத்தை பார்த்ததும்
அவள் இத்திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாள் என புரிந்து கொண்டாள். அன்று கௌரவி வீட்டில் அவளை பார்த்த பின்னர் அப்பொழுது கௌரவுடன் வெளியில் பார்த்திருக்கிறாள், பேசியும் இருக்கிறாள். நட்பை வளர்த்து கொள்ளும் அளவுக்கு எதுவும் உரையாடி இருக்கவில்லை என்றாலும் பல முறை பேசியிருக்கிறார்கள். தெரிந்தவள் என்ற அடையாளம் போதாதா என்றெண்ணி உடன் வந்த நண்பர்களிடம், நீங்க போங்க, இதோ வரேன் என ஹரிணியை நோக்கி சென்றாள் கீதாஞ்சலி. அருகில் நெருங்கவும் தான் அவள் தனித்து நிற்கவில்லை என்று அவளுக்கு தெரிந்தது. உடன் வேறொருவன் நின்று கொண்டிருந்தான். திரும்புவதா வேண்டாமா என எண்ணி தயங்கியவள் ஹரிணியின் முகம் கலங்கியிருப்பதைக் கண்டு பேச முடிவு செய்தாள். ஹரிணி, எப்படி இருக்க என கேட்க, தெரிந்தவர்கள் யாரோ வந்திருக்கிறார்கள் என ஹரிணியின் முகம் சற்றே மலர திரும்பி பார்த்தாள். அந்த இடத்தில் அவள் கீதாஞ்சலியை பார்க்கவும் வியந்தாள். கீதாஞ்சலி தான் வந்த காரணத்தை சொல்லவும் ஹரிணியின் முகத்தில் மேலும் மலர்ச்சி. கீதாஞ்சலி ஊகித்ததைப் போலவே அவள் அத்திருமண விழாவுக்கு தான் வந்திருந்தாள். பெண் வீட்டினர் தெரிந்தவர்கள் என ஹரிணி சொல்ல ஆதித்யாவும் வருவானோ என எண்ணி மகிழ்ந்தாள். ஆனாலும் அதை எப்படி அவளிடம் கேட்பது என அமைதியானாள். கௌரவும் வருவானா என கேட்டு இருந்தால் ஹரிணி பதில் சொல்லியிருப்பாள். அது தவறாகவும் அவளுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் இவள் மனம்தான் ஆதித்யா மேல் பித்தாகி போனதே. ஹரிணியுடன் பேசி கொண்டிருக்கையில் கீதாஞ்சலியே வேறொரு விஷயம் சங்கடமுற செய்தது. ஹரிணியுடன் நின்றிருந்தவனின் பார்வை சற்றும் சகிக்கவில்லை. ஆண்கள் சைட் அடிப்பதையும் கிண்டல் செய்வதையும் பார்த்திருக்கிறாள். ஆனால் இது போன்ற துகிலுரியும் பார்வையை இதுவரையில் யாரிடமும் கண்டதில்லை. அதற்கு மேல் அங்கே நின்றால் ஏதாவது சொன்னாலும் சொல்லிவிடுவாள். விழா ஆரம்பிக்கப் போகும் நேரத்தில் எதற்கு இந்த கூத்து என எண்ணி, எனக்கு நேரமாச்சு, அப்புறம் பேசலாம் என ஹரிணியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். வாங்க, சேர்ந்தே போகலாம், நீங்க பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என சொன்ன ஹரிணி கீதாஞ்சலியுடன் சேர்ந்தே நடந்தாள். அவளுடன் பேசிக்கொண்டிருந்தவனை சிறிதும் சட்டை செய்யாமல் அங்கேயே ஒதுக்கிவிட்டு வந்தாள் ஹரிணி. உனக்கு நல்லா வேணும் என உள்மனம் எம்பி குதிக்க விழா நடக்கும் இடத்திற்கு சென்றாள் கீதாஞ்சலி. அவள் அங்கே செல்லும்போது அவள் குழு அவர்கள் வாத்தியங்களை தயார் செய்து வைத்திருந்தனர். தன் குழுவை உடன் வந்த ஹரிணிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள் கீதாஞ்சலி. ஹரிணியும் சற்று நேரம் அங்கே நின்று பேச அவர்கள் பாடும் நேரமும் வந்தது. சற்று தள்ளி, ஆனால் அவர்களுக்கு அருகிலேயே சேர் போட்டு அமர்ந்து கொண்டாள் ஹரிணி. அவள் அடிக்கடி பாடல் குழுவினரிடம் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்த அவள் அன்னைக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்தது. இது என்ன புது பழக்கம்? அவள் அருகில் வந்தவர், வா சாப்பிட போகலாம் என கையோடு அழைத்துச் சென்றவர் செல்லும் வழியில் வறுத்தெடுத்து விட்டார். அறிவிருக்கா? இது மாதிரி ஆளுங்க கூட அப்படி என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க என திட்ட, அம்மா, அவங்க கௌரவ் அண்ணாவோட ஃப்ரெண்டு என்றாள் சன்ன குரலில். இவதானா அது? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத பொண்ணு என அக்கா சொன்னாங்க. கௌரவோட சேர்க்கை கொஞ்சமும் சரியில்லையாம். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்ன? நல்லா மினுக்கிக்கிட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி பாட்டு பாடுற ஆளோட எல்லாம் நமக்கு எந்த சவகாசமும் வேண்டாம் என பார்வதியின் தங்கை மகளை திட்டி தீர்த்தார். அவர் ஹரிணியிடம் பேச ஆரம்பிக்கும் போதே ஆதித்யா அங்கே வந்து அவர்கள் அருகில் நின்று இருந்தான். யாரை சொல்கிறார்கள் என மேடையை பார்க்காமலே அவனுக்கு புரிந்து போனது. ஏனெனில் அவன் உள்ளே வரும்போதே அவளது குரலை அடையாளம் கண்டு கொண்டான். இன்னதென்று பிரித்து கூற முடியாத உணர்வு. இவள் இப்பொழுது இங்கே எதற்கு வர வேண்டும்? அதோடு அனைவரும் பார்க்குமாறு மேடையில் ஏன் பாட வேண்டும் என சுரந்த எரிச்சலை அவனால் தடுக்க முடியவில்லை. ஏற்கனவே அவன் வீட்டில் அவன் காதலை அங்கீகரிக்க போராட வேண்டியிருக்கும். இதில் இவள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அவன் அவர்களை எப்படி சம்மதிப்ப வைப்பது? நல்ல வேளை அவன் பெற்றோர்கள் இத்திருமணத்திற்கு வரவில்லை. வரதராஜனுக்கு சிகிச்சையின் பின்னர் சற்று ஓய்வு தேவை என்று ஆதித்யா இத்திருமணத்திற்கு வந்தான். ஆனாலும் அன்னையிடம் கண்டிப்பாக கீதாஞ்சலி வந்ததை பற்றி சித்தி கூறுவார் என
அவன் உள்மனம் எச்சரித்தது. கீதாஞ்சலியிடம் சொல்லி வைக்க வேண்டும் என எண்ணி அவள் கைபேசிக்கு பாடி முடித்ததும் சந்திக்க வேண்டும் என ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி வைத்தான். மேலும் 1 மணி நேரம் இசையில் ஒன்றியிருந்த கீதாஞ்சலியின் பாடல் குழுவினரை உணவு அருந்த பெண் வீட்டினர் அழைக்க தங்கள் உடைமைகளை காரில் ஏற்றிவிட்டு வந்தனர். அப்பொழுதுதான் கீதாஞ்சலி அவன் குறுஞ்செய்தியை பார்த்தாள். உடனே கண்கள் ஆதித்யாவை தேடி அலைப்பாய்ந்தன. அவளிடம் யோசி என்று சொல்லிவிட்டு வந்தவளின் செயலா இது? நீச்சல் குளம் அருகில் உள்ள பக்கே ஷாப் அருகில் காத்திருப்பதாக கீதாஞ்சலி செய்தி அனுப்ப ஆதித்யா உடனே வந்து சேர்ந்தான்.